நிரூபிச்சு வாரார். அவர் தமிழ் மக்களுக்கானவர் அல்ல. அவர் வேட்டியை உடுத்துக்கொண்டு சேட்டை போட்டுக்கொண்டு வந்தா போல, துவாய தோளில் போட்டுக்கணும், தலைப்பாக்கு அடிக்கணும், புலாவில் கஞ்சியை குடிச்சு கொண்டு வந்தா போல தமிழ் மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ் மக்கள் நம்ப மாட்டாங்க. நாங்கள் வந்து இதில் பட்டு அனுபவித்து இதுண்ட வேர் என்ன, இதுண்ட கிழங்கு என்ன, இதுண்ட கிளை என்ன, இதுண்ட கொட்டை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆகவே சுமந்திரன் இந்த புருடாக்கள் ரீல்கள் இதுவெல்லாம் எடுபடாது. உரிய நேரத்தில் தேர்தல் நடத்துவாங்க. அந்த நேரம் போட்டியிட்டு வெண்டு வாராக்கள் வெண்டு வரட்டுக்குமா. அப்போ என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஆனால் சும்மா இருந்தோன்னு இந்த அரசாங்கத்தை பழி சொல்கிறதுக்கு சுமந்திரனுக்கு அருகதை இல்லை. ஏன்னா சுமந்திரனை வந்து ஜனாதிபதி ஆக முதல் யாழ்ப்பாணத்துக்கு தேடி வந்து தமிழரசு கட்சியின் காரியாலயத்துக்கு வந்து ஆதரவு பகிரங்கமாக நாட்டுக்கே தெரிய பகிரங்கமாக ஆதரவு கேட்டிருந்தார். அந்த நேரம் கொடுக்காமல் சஜித் பிரேமதாசக்கும் ரணிலுக்கும் பிரிஞ்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கவே இல்லை, பிரிஞ்சு 2 பேர் பக்கத்துக்கும் நீங்கள் நின்ற உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு. ஆகவே உங்களோட வாயலை பொத்திக்கொண்டு உங்களோட வேலையை பாருங்க. தமிழ் மக்களுக்கு தெரியும் தங்களுக்கு யார் வேணும், யாரை தெரிவு செய்யணும்னு சொல்லி. அவை இந்த 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 மாதிரி கதைகளை கதைச்சு கொண்டு இனிமேல் நீங்கள் இந்த மீடியாக்களுக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தமிழ் மக்கள் காரி மூழ்கார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம் வந்து நீங்கள் தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலை. இருந்த ஒற்றுமையும் குலைச்சார்கள். நீங்கள் வடக்கு கிழக்கில் ஒற்றுமையாக இருந்த கூட்டமைப்பையும் குலைச்சி தமிழரசு கட்சின்னு அதனுடைய பாரம்பரியத்தையும் இல்லாமலாக்கி அதன் கௌரவத்தையும் கெடுத்தார்கள் நீங்கள். ஆகவே உங்களுடைய கதையை கேட்கறதுக்கு தமிழ் மக்கள் இனிமேலும் தயாராக இல்லை. நன்றி, வணக்கம்.